வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 10ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய அறிவிப்புகள், மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் வெளியேற்றம், வெளிநடப்பு, கூச்சல் குழப்பம் இவையெல்லாமும் அரங்கேறவே செய்கின்றன. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பணும் நாங்க கோரிக்கை வச்சோம். ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் இதெல்லாம் கொடுத்திருந்தோம். அது ஏத்துக்கப்படல அப்படின்னு குறைப்பட்டு இதற்காக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேற்றவும் பட்டிருக்கிறது. இன்று முதன்முறையல்ல இந்த கூட்டத்தொடரில் திமுக வெளியேற்றப்படுவது. இந்த காட்சிகள் தொடர்கின்றன. எதிர்கட்சிகள் வரம்பு மீறுகின்றனவா, அல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறதா, எதிர்கட்சிகளை அனுசரிக்க தவறுகிறதா, ஆரோக்கியமான பாதையில் தான் நடக்கிறதா விவகாரங்கள், இதையெல்லாம் பிரதானமாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது சார்ந்த தகவல்களை, கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். டிவில நியூஸ் பார்க்கிறவங்களுக்கும் தினந்தோறும் செய்தித்தாளை படிப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். நாடாளுமன்றத்தை போலவே தமிழக சட்டசபையிலும் கூச்சல் குழப்பம் அமளி. இன்று கூட உயர்கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மானியம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மயிலாப்பூர் அதிமுக எம்எல்ஏ ராஜலட்சுமி என்ன பண்ணாங்க, பேசிட்டே இருக்கும்போது எதிர்கட்சிகளை மறைமுகமாக விமர்சித்து பேசினார். இதற்கு திமுகவிலிருந்து துரைமுருகன் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்க, அந்த பக்கம் மீண்டும் பதிலளிக்க மாறி மாறி நடந்ததால கூச்சல் குழப்பம் அமளி. சட்டசபையில திமுகவினர் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியே பேட்டியளித்த துரைமுருகன் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல அந்த பெண் எம்எல்ஏ திமுகவை பற்றி விமர்சனம் செய்தார்கள், பின்னர் திமுக தலைவரை பற்றி விமர்சனம் செய்தார்கள், பின்னர் திமுக தலைவரின் குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி இருக்க முடியும் என்பதால் தான் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனா எங்களையே வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இன்று காலையில வேற ஒரு பிரச்சனைக்கு எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க. மு.க. ஸ்டாலின் வெளியே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை விவாதிக்க தான் பர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, மாறாக முதலமைச்சரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது கேள்வி எழுப்பினா எங்களோட வாதத்தை எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறாங்க. அதிமுக தலைவர்கள் பேசுவது மட்டும்தான் அவை குறிப்பில் இருக்கு, இங்க என்ன நடக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்திருந்தார். சில தினங்களுக்கு முன்பு அதிமுக அமைச்சர் ஒருவர் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்யும் பொழுது அவர்களை பார்த்து ஓடுகாலி என்று பேசிவிட்டதால் கூச்சல் குழப்பம் அமளி. ஆக்கப்பூர்வமான சட்டம் இயற்றப்படுகின்ற ஒரு சபையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுகிறதா, நடைபெறவில்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கூச்சல் குழப்பம் அமளிக்கு யார் காரணம்? ஆளும் கட்சி காரணமா அல்லது எதிர்கட்சி காரணமா என்பதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. இதைத்தான் பிரதானமாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரை வரவேற்கின்றோம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அஇஅதிமுகவின் தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களும் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு சேகு இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைக்கிறார். அவர்கிட்ட நீங்க வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் நிச்சயமா நான் எழுப்ப இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி திரு ஜே அன்பழகன், விலைவாசி உயர்வு பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கல, வெளியேற்றுகிறார்கள், பல விஷயங்கள் நாங்க பேசுறதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க, அமைச்சர்கள் பேசுவது ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் நீக்கப்படலைங்கிற ஒரு குறையை பற்றிருக்கீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி, இதே குறைகள், இதே குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாததா? திமுக ஆட்சியில் இல்லாததுன்னு என்று சொல்ல முடியாது. சட்டமன்ற மரபில் எல்லா காலங்களிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளை சந்திக்கிற விதங்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இதே திரு நிதியமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலைவாசி குறித்து பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறிகளை எல்லாம் மாலைகளாக போட்டுக்கொண்டு கூட அன்றைக்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். அதை அனுமதித்திருக்கிறோம். ஆக பிரச்சனைகளை பேசுகிற பொழுது என்ன நிலைமை இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு ஒரு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அங்கே பிரச்சனைகளே எழுப்பக்கூடாது என்று சொன்னால் எப்படி? விலைவாசி உயர்வு பத்தி இந்த அவையில அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவாதிக்கப்படவே இல்லையா? ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கப்படலையா? எத்தனையோ கவனஈர்ப்பு தீர்மானம் ஒரு செஷன்ஸ் வரும்பொழுது, ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற பொழுது அந்தந்த சமயத்தில் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ அதற்கான கவனஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்கள் தருவது எதிர்க்கட்சிகளின் வாடிக்கை. அவைகளை அரசாங்கம் முறைப்படி எடுத்துக்கொண்டு விவாதிக்க வேண்டும். ஆனால் விவாதத்திற்கே எடுக்க முடியாது. உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா
தற்சமயம் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏராளமான பேர் இறந்து போன ஒரு சம்பவம். அதை நாங்கள் அனைத்து எதிர்க்கட்சிகளும் எழுதி கொடுத்திருந்தோம், ஒத்திவைக்க வேண்டும், சபையை பேச வேண்டும் என்று. ஆனால் ஆட்சி என்ன செய்திருக்கணும், சரி எல்லோரும் பேசுவோம், இது ஒரு பொது பிரச்சனை, ஒரு அரசாங்கத்தில் தவறு நடந்திருக்கலாம் என்று நாங்கள் குற்றஞ்சாட்டுகிறோம். அனுமதி தந்திருப்பதிலே தவறு இருக்கலாம் என்று நீங்கள் அதற்கான விசாரணை கமிஷன் வைத்திருக்கிறீர்கள். ஆக அதற்கான பேசுவர்கள் அந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையை நாங்கள் சபாநாயகர் விதி எண் 66 சுட்டி காட்டுகிறார். 66 படி ஒரு விசாரணை கமிஷன் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பேச முடியும்? அப்படி இருக்கிறது. எத்தனையோ நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளை, எத்தனையோ பிரச்சனைகளை இவர்களே பேசுகிறார்கள். இல்ல, இதே போல விசாரணை கமிஷன்ல இருந்த ஒரு விஷயத்தை அதிமுக எதிர்கட்சியா எழுப்பின போது அன்றைய சபாநாயகர் இதே விதி எண் 66 திமுக ஆட்சி காலத்தில் குறிப்பிட்டார். சபாநாயகரை பொறுத்தவரை நான் கடந்த பல சபாநாயகர்களை நானும் பார்த்திருக்கிறேன். PH பாண்டியன் இருக்கும்போது சொல்லுங்க, வானாலே அதிகாரம் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான அதிகாரங்கள் இருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற பொழுது அதிகாரங்கள் சில நேரங்களை பயன்படுத்துகிற முறையில் தான் பயன்படுத்த வேண்டும் தவிர எங்கிட்ட அதிகாரங்கள் இருக்கிறது என்பதற்காக ஒருத்தரை சர்வாதிகாரமாக பயன்படுத்தக்கூடாது. பேசுகிற உரிமையை தந்துவிட்டு நீங்கள் முதலமைச்சர் இருந்து பதில் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு வீட்டு வசதித்துறை மானியத்தை கொண்டு வந்து விட்டு யாரும் பேசக்கூடாது, நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று சொன்னால் இது எந்த ஜனநாயகத்தில் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? விலைவாசி உயர்வுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை, ஒத்திவைப்பு தீர்மானத்தை, இது உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இதே விலைவாசி உயர்வு பற்றி போன கூட்டத்தொடரிலும் நீங்க கொடுத்த போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? முதலமைச்சரே எழுந்து ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தாரா இல்லையா? விளக்கங்களாக அந்த சமயத்தை விட இப்பொழுது இன்னும் கூடுதலாக ஆகிக் கொண்டிருக்கிறது. விலைவாசி என்பது ஒரு கட்டத்திலே ஒரு ஆட்சியில் இருக்கிற பொழுது குறையும் ஏறும் என்பது அடிக்கே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதான். இன்றைய சூழ்நிலையிலே தக்காளி விலை, வெங்காய விலை இவைகள்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கிற காரணத்தினால், சபை நடக்கிற காரணத்தினால்தான் இதை நாங்கள் சபையில கொண்டு வந்து இதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூட்டுறவு மூலமாக இந்த காய்கறி விற்பனைகளை கொண்டு வந்தோம். இவைகளெல்லாம் சுட்டிக்காட்டி அரசாங்கமே இதை செய்யலாம், கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக செய்யலாம்னு எங்களுடைய கோரிக்கையை வைப்பதற்காகத்தான் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம். ஆனா அது கூட எடுத்துக்கொள்ள முடியாது, பேசவே கூடாது, நீங்க எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு அது எந்த வகையில் ஜனநாயகம் தான் எங்களுக்கு தெரியும். இன்னும் சற்று நேரத்தில் திரு சேகு தமிழரசன் அவர்கள் நம்முடைய இணைக்கிறார். அவர்கிட்ட உங்களுடைய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் எடுத்துச் செல்ல இருக்கின்றேன். அவர்கிட்ட மேலும் எழுப்ப வேண்டிய பல கேள்விகளும் இருக்கவே செய்கின்றன. இந்நிலையில பாலபாரதி அவர்கள் நம்முடைய இந்த பகுதியில் இணைகிறார். பாலபாரதி, உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை இது சார்ந்து பதிவு செய்யுங்க. நீங்களும் வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இருக்கு, பொறுத்திருந்து சபாநாயகர் ஏற்கக்கூடிய தருணங்களும் இருக்கு. நீங்களும் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்பில் இருக்கீங்க. என்னுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதல் கட்டமா கருத்து சொல்வதில் இன்னைக்கு நாங்க வறட்சி குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். வறட்சி தமிழகத்துடைய நீர் கூட இல்லாமல் கிராமப்புற மக்களும் நகர்ப்புற மக்களும் தண்ணீரை, குடி தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தண்ணீருக்கே மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு. அப்ப அதையும் பேச வேண்டியிருக்கு. அப்ப இந்த வறட்சி எந்த அளவுக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை பாதித்திருக்கிறது என்பது சம்பந்தமாக நாங்க ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கோம். அதை எடுத்தாதானே எப்படியெல்லாம் வறட்சி நம்ம மக்களை பாதித்துக் கொண்டிருக்கு, அரசு என்ன செய்யணுங்கிற எங்க கருத்தை ஜனநாயக ரீதியாக நாங்க சொல்ல முடியும். அதுக்கு வர்றோம். அப்போ கவர்மெண்ட் பின்னாடி இருக்கலாம், பின்னாடி பிரச்சனையை பேசாம பின்னாடி போறோம். மன்னிக்கணும், இணைப்பில் ஒரு சின்ன பிரச்சனை. மீண்டும் உங்கள்கிட்ட வருகின்றோம். விஜயதரணி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பலரும் வைத்திருக்க திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியும் நான் கேட்க இருக்கின்றேன். விஜயதரணி உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த கூட்டத்தொடர் தொடங்கி எதிர்கட்சிகளுக்கு பேச அனுமதி இல்ல, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது பல எதிர்கட்சிகள், ஒருமித்தமா எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையா இருக்க, இந்த கூட்டத்தொடர்ல உங்களை எடுத்துக்கிட்டா பல மானிய கோரிக்கையில நீங்க கேள்வி எழுப்பிருக்கீங்க, விவாதங்கள்ல பங்கு கொண்டு இருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்களும் வைக்க போறீங்களா என்ன? இல்ல, ஆமா, அதாவது எல்லா மானிய கோரிக்கைகளிலும் எங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு காங்கிரஸ் தரப்பில் தரப்பட வேண்டும். எங்க காங்கிரஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, எல்லாரும் பேச மாட்டோம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா பல்வேறு மானிய கோரிக்கையில எங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டாங்க. நேற்றைய தினம் இதற்காக நாங்கள் வெளிநடப்பு செய்து, நாங்க நெடுஞ்சாலைத்துறையில எங்க மாவட்டத்துல பெரிய பிரச்சனை, சாலைகள் முழுவதுமாக கிணறுகளாக மாறி
விபத்துகள் அதிகமா நடந்து உயிர் சேதம் நிறைய இருக்கு. இதற்காக நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தொழில் துறை ஒண்ணுமே கிடையாது, தொழில் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை பத்தி பேசினா தொழில் முனைவரை நீங்களே கொண்டாங்க அப்படின்னு அமைச்சர் பதில் சொல்றாரு. அது போல பல்வேறு மானியம் கோரிக்கைகளில் நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் பல உள்ளன. குறிப்பா நேத்தைக்கு நாங்கள் குமரி மாவட்டத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே இதற்காக காத்திருந்த ஒரு நாள், எல்லா பிரச்சனைகளும் முன்வைக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்துல. ஆனா எங்க உறுப்பினரை கூப்பிடாமலேயே அழைக்காமலேயே ப்ரொசீட் ஆச்சு. நாங்க வெளிநடப்பு செய்து எங்களுடைய ஆதங்கத்தை நாங்க வெளிப்படுத்தினோம். எங்க மாவட்டத்தை நாங்க 1956 தாய் தமிழத்தோடு இணைந்து தமிழர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தமிழின மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் எந்த வகையிலும் எந்த ஆதரவும் தர்றது கிடையாது. சட்டமன்றத்துல பேசணும்னா கூட வாய்ப்பு தர்றது இல்ல. ஆகையால நாங்க வந்து நீங்க தனி மாநிலம் இல்ல யூனியன் பிரதேசமா கூட ஆக்கிருங்கிற அளவுக்கு நாங்க பேச வேண்டியதாயிடுச்சு. என்னை பொறுத்தவரை கட்சியோ மாவட்டமோ எதுவா இருந்தாலும் ஒரு இடம் வளர்ச்சி பெறணுங்கிறதுல நிச்சயமா வந்து அந்த இடத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள். அப்ப நாங்க வந்து பல கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்கு. பேசவே விடலன்னா டெய்லி வெளியில போயிடல. இல்ல இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த மௌலிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அன்னைக்கு யாரையுமே விதி 66 சொல்லி பேசவே விடல. ஆனால் நான் கேட்கிறேன், விதி 66 எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? அமைச்சர் 40 நிமிஷம் பதில் சொல்லியிருக்காரு. அதுல எப்படி அது அவருக்கு மட்டும் அலௌடுன்னு எனக்கு தெரியல. ஆகையால அமைச்சர் மட்டும் 40 நிமிஷம் சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் முன்னாடியே போய் ஒரு ஒன்மேன் கமிஷன் அமைக்கிறாங்க. ஆனா ஒன்மேன் கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாடியே சிஎம்டி எந்த தவறும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் அந்த ஸ்பாட்ல போய் சொல்லும் பொழுது ஒன்மேன் கமிஷனோட தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திரு சேகு தமிழரசன், நீங்க இணைந்திருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி, இந்த விலைவாசி பிரச்சனையோ இல்லன்னா வறட்சி பிரச்சனையோ எதிர்கட்சிகள் எந்தெந்த விவகாரங்களுக்கெல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்ல ஒத்திவைப்பு தீர்மானம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ, இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள், இவையெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம் தானே. இவை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது? திரு சேகு தமிழரசன், இந்த பிரச்சனைகள் குறித்து பேசப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அவையில எது குறித்து விவாதிக்க வேண்டும், யார் யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதெல்லாம் பேரவைத் தலைவருடைய அந்த அதிகாரத்தோடு பேரவைத் தலைவர் அது முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தி வருவதுதான் சட்டப்பூர்வமான மரபு. இந்த நிலையில இன்றைக்கு வெளிநடப்பு செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இந்த 2 துறை குறித்த மானிய கோரிக்கை விவாதத்துக்கு எடுக்கப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் மிகப்பெரிய கோரிக்கைகள், மானிய கோரிக்கைகள். அதற்கு பல உறுப்பினர்கள் பேசுவதற்கு, விரிவாக பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும். சொல்லப்போனால் இன்றைக்கு காலையிலும் பிற்பகலிலும் மிகச்சரியாக 7 மணி நேரத்துக்கு மேலே சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. 7 மணி நேரத்துக்கு மேலே பேரவை நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. ஆக இவ்வளவு விரிவாக அவைகள் குறித்து விவாதிக்க இருக்கிற போது நடுவுல வந்து இந்த தீர்ப்பை இவர்கள் தந்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தெல்லாம் இன்னைக்கே எடுத்துக்கணும், இப்பவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்வது எந்த வகையில மரபுக்கு உட்பட்டது? அது மட்டும் இல்லாம ஒரு சட்டமன்ற கோரிக்கை விலைவாசி உயர்வு உள்ளிட்ட விஷயங்களை கவன ஈர்ப்பு தீர்மானமா ஒத்திவைப்பு தீர்மானமா எதிர்கட்சியா இருக்கும்போது இது முக்கியமான பிரச்சனை உடனடியா பேசப்படணும் நீங்க கோரிக்கை வைக்கலையா? அதிமுக அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த போது கோரிக்கை வைக்கலையா என்ன? அன்னைக்கும் இதே விதிகள், அன்னைக்கும் இதே மரபுகள் தான். அந்த விதிகள் தான், அதே மரபுகள் தான். ஆனா இந்த அன்னைக்கு இப்ப வீட்டு வசதித்துறை பற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அன்றைக்கு அதே துறை குறித்த மானிய விவாதம், அதுல யார் வேண்டுமானாலும் என்ன கருத்தாலும் பேசியிருக்கலாம். ஆனா நாங்க வந்து இப்போ எடுத்துக்கிட்டு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமா தான் பேசணும் அப்படின்னு சொல்றது அரசியல் ஆக்குறது இல்ல. இதே கோரிக்கை அரசியல் பண்றது அவ்வளவுதான். இல்ல உடனடியாக இப்போ வந்து அவசரமான விஷயம் தான் கவன ஈர்ப்பா வரும். சிறப்பு கவன ஈர்ப்புன்னா ஒத்திவைப்பு தீர்மானம் ஒரு அவசரமான விஷயம் தான் வரும். பார்த்தப்போ வந்து இல்ல ஸ்பெஷல் கால் அட்டென்ஷனுடைய நோக்கமே உடனடியா பேசுறதுக்கு தானே. ஆமா, உடனடியா பேசுறதுக்கு தான். ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கும் சட்டமன்றத்தை நடத்துகிற பேரவைத் தலைவருக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கலாம்.
ஏன்னா அவருக்கு அன்றைக்கு எந்த அளவில் எடுத்துக்கொள்வது, எது உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதிலை பெற்று தர வேண்டிய அந்த பெரும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கு முடிந்து தகுந்த பதில் வரணும். நீங்க பேசிடுறதுனால, அது செய்தித்தாள்ல வந்துடுறதுனால, அது அரசியல் ஆகிறதுனால உங்களுக்கு வேண்டுமானால் அது பயன்படலாம். ஆனா பதில் வர்றது தானே அரசாங்கம் என்ன அது குறித்து நிலை எடுத்திருக்கிறது, என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, என்ன கருத்து கொண்டிருக்கிறது என்பதை நாடறிய வேண்டாமா? அதான பாராளுமன்ற ஜனநாயகம். அதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டாமா? அந்த வாய்ப்பை கோரிதான் பேரவைத் தலைவர் அதை பிரகடனத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காரு தவிர அது எடுத்துக்கவே முடியாது, மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கடிதம் வரலையே. ரைட். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய விஷயம் தொடர்ந்து நடக்கக்கூடிய வெளியேற்றங்கள். இதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியேற்றம், வெளிநடப்பு, கூச்சல், குழப்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து வர, இது நடப்பது ஏன்? எதிர்க்கட்சிகள் வரம்பு மீறுகின்றனவா? எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை ஏற்க மறுக்கப்படுகிறதா? ஆளும் கட்சி அவர்களை அனுசரிக்க தவறுகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்க. அரிதாகிவிட்டதா ஆரோக்கியமான விவாதங்கள் என்ற துணை கேள்வியும் எழுந்திருக்க. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். பாலபாரதி அவர்கள்ட்ட நான் முதற்கட்ட கருத்துக்களை கேட்க இருக்கின்றன. அதற்கு முன்பாக இன்னைக்கு எது ஒரு பெரிய சர்ச்சை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் திமுகவுடைய வெளியேற்றம். இந்த கூட்டத்தொடரிலே இது முதல் வெளியேற்றம் அல்ல. இரண்டாவது என்னுடைய கேள்வி, இந்த வெளியேற்றத்துக்கான அவசியத்தை ஆளும் கட்சி கேள்வி கேட்கிறது. ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒரு அவருடைய பேச்சுல திமுக தலைவரை குறிப்பிடும் வகையான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் திமுக தலைவருடைய பெயரையோ இல்லாட்டி உங்களுடைய முன்னாள் துணை முதல்வருடைய பெயரையோ இல்லாட்டி விஜயகாந்த் உடைய பெயரையோ குறிப்பிடல என்னும்பொழுது நீங்க ஏன் அவர் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை எடுத்துக்கிறீங்க என்பது அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கமா இருக்கு. அதாவது இது எப்படின்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, இப்ப தரமணியில வந்துகிட்டு இருக்கேன், நாலடுக்கு கட்டடம் இருக்கு, உள்ளுக்குள்ள போனீங்கன்னா டிவி ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தின்னு மட்டும் சொல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அங்க இருக்கிற சபையில இருக்கிறவங்களை தான் குறிச்சு நீ பேசுறத நேரடியா சொல்லிட்டு போல, சொல்ல வேண்டிய கருத்துக்களை. அது சபையில ஒரு அதிமுக பொதுக்கூட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு, அது ஒரு பொதுக்கூட்ட தலைவர் மாதிரி சபாநாயகர் வச்சுக்கிட்டு எப்படி அங்க பேசுறது? அங்க அதாவது நீங்க உங்களுடைய சாதனைகளை பேசுங்க, ஆளுங்கட்சியா பேசுறவர்கள் அந்த துறையில இருக்கிற சாதனையை பேசுங்க. இல்ல இந்த ஆட்சி 3 ஆண்டு காலத்துல என்னென்ன புதிய புதிய திட்டங்களை கொண்டு வர போறோம் இன்னும் இருக்கிற காலத்துல சொல்லுங்க. மக்களுக்கான விவாதங்களை மனப்பூர்வமா வரவேற்கணும். இல்ல முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுங்க, நாங்க வேணாம் சொல்லல. எங்களை முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறதுல எந்த விதமான மாறுபான கருத்து எங்களுக்கு இல்ல. அது அவங்க கட்சி எம்எல்ஏ புகழ்ந்து பேசலாம். ஆனால் போகிற போக்குல சந்திர சாக்கில் எங்களை பேசுறது, சுத்தி வச்சு பேசுறது, உங்களை பேர் சொல்லாம பேசிட்டாங்களே அப்படின்றது, இதெல்லாம் நாங்க கேட்கறது. இதெல்லாம் பேசிட்டு அப்ப எங்களை பாதிக்கப்பட்ட பிறகு சரி எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேளுங்கன்னு தான் சொன்னோம். நாங்க அவங்க பேசிட்டாங்கன்றதுனால அவங்களை ஒரேடியா தாக்கி இல்ல, எங்க கருத்துக்களை கேளுங்க, அந்த சபை குறிப்புல இருந்து அவைகளை எல்லாம் நீக்கிடுங்க, சில கருத்துக்களை தான் நீக்குங்க. இந்த வேறு நடைமுறை திமுக ஆட்சி காலத்தில் பிரயோகிக்கப்பட்டதா இந்த மாதிரியான நிறைய இதே எதிர்கட்சி தலைவரா பன்னீர்செல்வம் இருந்த போது எத்தனை முறை முதலமைச்சரே குறுக்கிட்டு அவைகள் எல்லாம் அவை குறிப்பில் நீக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு முறை ஒழிக்க இருக்கிறோம். ஆட்சேபனத்துக்கு உரிய வகையில பேசுறாங்க, திமுக தலைவரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. இதே போல அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர், அன்றைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சரை குறிக்கும் வகையில நீங்க மறைமுகமா பேசலன்னு சொல்லலங்க. எல்லா கட்சியிலும் நான் சொல்ல வர்றது, நீங்க அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதையும் பார்க்கணும். தவறு செஞ்சா கலைஞரே சொல்லியிருக்கிறார். யார் அப்ப அவர் நீக்கப்பட்டார், அந்த உறுப்பினர் நீக்கப்பட்டார் இல்ல, பேசுறத வாபஸ் வாங்கலாம், சில நேரத்தில் அவை குறிப்பிட நீக்கணும். அதுதான் அங்க நடந்திருக்கும். நீங்க நீங்க ஒண்ணும் இல்ல, நேரத்துக்கு முந்தின நாள் ஒரு சமூக நலத்துறை மானியத்தில் விவாதத்து வருது. சுனாமி தாக்கப்பட்ட போது இறந்து போன மாணவர்களுக்கு திமுக ஆட்சியில கலைஞர் பணம் கொடுத்தாருன்னு எங்க எம்எல்ஏ சொல்றாங்க. உடனே அமைச்சர் என்ன சொல்றாங்க, போய் படுத்துக்கிட்டார் ஆஸ்பத்திரியில உடம்பு சரியில்லாமன்னு சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாம பேச்சு. உடனே முதலமைச்சர் என்ன சொல்லணும், அமைச்சர் சொன்னது மறுக்கிறேன்னு சொல்லணும். ஆனா இவங்களும் சேர்ந்துகிட்டு அவர் அவர் தொகுதியே போய் பார்க்கல, சேப்பாக்கத்தையே பார்க்கல. அப்ப நான் குறுக்கிட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? பாயிண்ட் ஆஃப் நான் கேட்கறது முதலமைச்சர் பேசலாம், அமைச்சர் பேசலாம், அப்ப பொய்யா பேசலாம். முதலமைச்சர் கொடுத்த விளக்கம், முதலமைச்சர் குறுக்கிட்ட பிறகு அமைச்சர் குறுக்கிட்ட பிறகு திருப்பி அதே உறுப்பினர் தான் பேச போறாங்க அப்படின்னு கிடையாது. சட்டமன்ற மரபுப்படி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணலாம், கிளாரிபிகேஷன், பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கேட்கலாம். முதலமைச்சர் சொன்னதான் இறுதி வாதம் கிடையாது. இல்ல, திருப்பி அதே உறுப்பினர் தானே பேச போறாங்க, பேசிட்டு இருந்தாங்க. நீங்க உறுப்பினர் தான் பதில் சொல்லணும். எப்படி ஒரு சப்ஜெக்ட ஒரு மந்திரி தான் பதில் சொல்லணும் கிடையாது, எந்த மந்திரி வேணாலும் பதில் சொல்லலாம்.
சொல்லலாம். அந்த இலாக்கால அவர் தான் சொல்லணும் கிடையாது, முதலமைச்சரும் சொல்லலாம், இன்னொரு மந்திரி சொல்லலாம். அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதில நாங்க சொல்றோம். சேப்பாக்கம் பாதிக்கப்படாத ஒரு பகுதியவே முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அது கடற்கரையில தான் பாதிக்கப்பட்டது. சுனாமி வந்தப்ப சுனாமி பாதிக்கப்பட்ட உடனே எங்களுடைய தலைவர் ஆஸ்பத்திரி இருந்ததுனால எங்களுடைய தலைவர் ஸ்டாலினும் மற்றவர்களும் போய் கடற்கரை போய் பார்த்தாங்க. ஆனா இந்த முதலமைச்சருக்கு மத்தியானம் வரைக்கும் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. அதை சொல்றதுக்கு நாங்க போனா சேப்பாக்கத்துல எம்எல்ஏ வந்து அவர் பார்க்கலன்றாங்க. சேப்பாக்கம் எம்எல்ஏவா இருந்ததுக்கும் கடற்கரையில பாதிக்கப்பட்டதுக்கு எதை சம்பந்தம் தெரியல. திருவள்ளிக்கேணி சேர்ந்தது அவங்க தெரியாம பேசுறாங்க. இன்னைக்குதான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஒண்ணு முதலமைச்சருக்கு தெரியல, விஷயம் தெரியல. பாலபாரதி அவர்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை கேட்க இருக்கின்றேன். இப்போ கேள்வி, இந்த மாதிரியான நடைமுறை இந்த ஆட்சிக்கு மட்டுமே உரிய விஷயமா பார்க்கிறீங்களா? குற்றச்சாட்டு என்னன்னா சென்ற ஆட்சியிலும் இதே போன்ற காட்சிகள் தான் இருந்தது அப்படின்னு நீங்க தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரீங்க, உங்களுடைய பார்வை? எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புறேன். அதாவது உயர்கல்வி பள்ளிக்கல்வி ரெண்டும் ஒரு பெரிய கோரிக்கை. ஆகவே அந்த கோரிக்கைகளை பற்றி பேசுவதற்கே இன்றைக்கு ஒரு நாள் முழுசும் போயிடும் அப்படின்னு அவர் கவலைப்பட்டாரு. ஆனா கடந்த 3 வருஷத்துல இதே அதிமுக ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறை தனியாகவும் உயர்கல்வித்துறை தனியாகவும் தான் மானிய கோரிக்கையில இடம்பெற்றது. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில 52க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு, உயர்கல்வித்துறை தனியானது. அப்போ ரெண்டுமே பெரிய பெரிய விஷயங்கள். இந்த ரெண்டையும் 3 வருஷமா தனித்தனியா வச்ச தமிழக அரசு இன்னைக்கு ஏன் ஒன்னாக்கி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இல்லையா? இன்றைக்கு தமிழகத்தில் கல்வி என்பது கடுமையான வியாபாரமாக்கப்பட்டாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் இது மீது பேசுவாங்களா இல்லையா? ஆகவே பேசுவதை தடுப்பதற்காக தான் இன்றைக்கு இந்த 2 பெரும் சப்ஜெக்டுகளை கொண்டு போய் ஒன்னாக்கி ஒரே நாள்ல வச்சா எதிர்கட்சிகள் மூச்சு திணற வேண்டியிருக்கு. 6 நிமிஷத்துல பேசுங்கன்னா என்ன பேச முடியும்? இதுலதான் இந்த 0 அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம். அவரு சகோதரர் சேக்கு தமிழர் என்ன சொன்னாங்க, அது கீழே நிர்வாக அமைப்புல இருந்து பதில் வர வேண்டாமா? கட்டாயம் தான் வரணும். போன அதிமுக எதிர்கட்சியா இருந்தப்போ நான் அவங்களோட எம்எல்ஏவா இருந்தேன். ஆனா சேக்கு தமிழரசன் அப்ப எம்எல்ஏவா இல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கருப்பு சட்டையோட வந்தாங்க. இப்ப நிர்வாகத்துக்கு போய் பதில் வர விட்டா கருப்பு சட்டையை கட்டாங்க இல்லது வேற மாதிரி இருந்ததா? அப்போ ஒரு எதிர்கட்சினா மக்களினுடைய அவசர பிரச்சனையில் அன்னைக்கு அவங்க போராடியது சரி. அப்போ இன்றைக்கு எதிர்கட்சிகள் என்ற முறையில் நாங்க போராட கூட இல்லை, எடுத்துக்குங்கன்னு சொன்னோம். 1-2 நிமிஷத்தை கொடுத்து என்னையா சொல்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்றோம்னு கேட்டுட்டு இன்னும் 1 வாரம் கழிச்சு நாங்க பதில் சொல்றோம் அப்படி கூட சொல்லலாம்ல. ஆனா எடுத்த உடனே என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பதில் வரல, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அப்படின்னா நாங்க ஏதோ அதிமுக பொதுக்கட்சி கூட்டத்துல உட்கார்ந்து கேட்கற மாதிரியே ஆகிட்டா நாங்க என்னங்க பண்ண முடியும்? அதாவது ஏற்கனவே சட்டமன்றத்துல இது மாதிரியான ஜனநாயக மாண்புகள் கொஞ்சம் தள்ளுமுள்ள இருக்கும். ஒரு ஆளுங்கட்சிங்கிற முறையில அவங்க அப்படி பண்ணுவாங்க, எதிர்கட்சிங்கிற முறையில நாங்களும் பேசி எங்க உரிமையை வாங்குவோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 37 தொகுதியில வெற்றி பெற்ற பிற்பாடு இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போனா இது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்போ ஒரு மக்கள் இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்த இல்ல இல்லங்கிறது ஒரே ஒரு கருத்து தான். இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஏற்றிருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கவனமாக ஒரு பொறுமையோடு எதிர்கட்சிகளை அரவணைத்து போறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் பேசுறேன். அது மக்களினுடைய பிரச்சனையோடு இணைக்கிறதுல அரசாங்கம் தடுமாறுகிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழரசன் சட்டமன்றம் இல்லைங்க, எங்கேயாவது மத்தவங்களை பேச விடுங்க. சட்டமன்றத்தில் பேச ரொம்ப நன்றி. இல்ல என்ன சொல்லியே அவங்க பேசியிருக்காங்க, நான் பதில் சொல்லணும். செல்வி பாலபாரதி முதல்ல அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த அவை நடவடிக்கைகளை எந்தெந்த மானிய கோரிக்கையை எப்போது எடுத்துக்கொள்வது என்று முடிவெடுப்பது அலுவல் ஆய்வுக்குழு. அது அவர்களுக்கு தெரியாது இல்ல. அந்த அலுவல் ஆய்வுக்குழுல அவங்க கட்சியின் சார்பில் ஒரு உறுப்பினர் இருக்கார், அவர்கள் உள்பட சேர்ந்துதான் இதை முடிவெடுக்கிறாங்க. ஏன் அங்க எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதானே? இன்னைக்கு 2 துறையை ஒன்னா எடுத்துக்கூடாது, நாங்கள் ஆட்சேபிக்கிறோம், நாங்கள் பங்கு பெற மாட்டோம்
அதற்கப்புறம் அவையில எடுத்த பின்னாடி இப்ப வந்து ஊடகத்துல இது ஒரு உறுப்பினர் இருக்கான், ஒரு உறுப்பினர் கருத்து சொல்ல முடியும். மெஜாரிட்டி யார் கையில இருக்கு? ஏதோ ஒரு உறுப்பினர் சொன்ன உடனே எல்லாம் மாற்றுற மாதிரி சொல்றீங்க. ஒரு உறுப்பினர் நீங்க அந்த கருத்து சொல்லல, நீங்களா எதிர்கட்சி தானே? சகோதரர் சேப்பு தமிழரசன் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில தானே இருக்கிறீங்க, ஏன் நீங்க சொல்லல? நாங்க சொல்லி இருக்கிறோம் காலையில சபாநாயகர் அறையில் போய் நாங்க பேசி இருக்கிறோம். அலுவலாய்வு குழுல யாருக்கு மெஜாரிட்டி இல்ல, யாருக்கு அலுவலாய்வு குழுல மெஜாரிட்டி இருக்கு? டிசன் கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா? இல்ல, நீங்க தாண்டி திரு தமிழரசன் என்னுடைய கேள்வி எடுத்துக்கோங்க. டேக் மைக்ரோசின் சட்ட விதிகள் எல்லாம் அணுவா தெரியுமா? இதே விதிகள் தானே சொன்னா எப்படி? திரு தமிழரசன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை 3 ஆண்டுகளுக்கு பிறகுதானே வந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி இல்லை என்கிற பிறகுதானே இந்த சிந்தனை ஞானோதயமோ செல்வி பாலவாரத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் முன்னாடி அதாவது ஒரு விஷயம் தெளிவாகிறது, எதிர்கட்சிகளை அரவணைத்து செல்லவில்லையா என்ற ஒரு லைட்டர் வெயின்ல நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன், எதிர்கட்சிகள் ஒடுக்கப்படுகிறது என்பதை தான் பார்க்க வேண்டும். ஸ்ட்ராங்கான இந்த வேர்ட் நான் யூஸ் பண்றேன்னா அதற்கு அடிப்படை இருக்கு. மிகவும் ஒடுக்கப்படுகிறது, கொஞ்சம் கூட எதிர்கட்சிகளின் குரலை நெரிக்கப்படுகிறது என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சமூக நலத்துறையாகட்டும், தொழில்துறையாகட்டும் நீங்களே பேசிருக்கீங்க. 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. 2 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. 3ஆம் நிமிஷத்துக்காக வெளிநடப்பு பண்ணேன் நானு. அதான் நடந்தது. 3ஆம் நிமிஷத்துக்காக வெளிநடப்பு. அதே நேரம் என்ன நான் பேசின மொத்தத்தையுமே அவை குறிப்பில் நீக்கிட்டாங்க. அப்ப எதிர்கட்சியோட குரவோட நெரிக்கப்படலையா? எதுக்கா அந்த 2 நிமிஷம் கொடுத்ததையும் மொத்தத்தையும் நீக்கியாச்சு. அவை குறிப்பில் இல்ல ஒன்னும். உண்மையாவே வருத்தப்படுறேன். ஆகையால சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம். சட்டமன்றத்துல அதிகமா பேசுறது நம்ம சேப்பு தமிழரசன் தான். இன்னைக்கு அவர் அதிகமா பேசிட்டு இருக்காரு. அவர் அதிமுகவுடைய ஏஜென்ட். இல்ல அப்படி அந்த வார்த்தையெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா இல்லன்னா அவர் வந்து அவர் என்ன ரிட்டாலியேஷன் அதிமுக ஏஜென்ட்ங்கிற வார்த்தை அப்ஜெக்ஷனபிள். இதே எனக்கான வாய்ப்பு கொடுக்கப்படணும்னு கேட்கிறார் திரு தமிழரசன். 3:1 என்பதனால அவர்கிட்ட மேலும் கேட்க வேண்டிய சில கேள்விகளும் இருக்கிறது. வெளியேற்றம், வெளிநடப்பு, குழப்பம் இவையெல்லாம் சட்டமன்றத்தில் நடக்க எதிர்க்கட்சிகள் வரம்பு மீறுகின்றனவா? எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லையா? ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளை அனுசரிக்க மறுக்கிறதா? இந்த கேள்வி பிரதானமாக இருக்கு. திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். எல்லா விதிப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சபாநாயகர் தான் சப்ஜெக்ட் டு டிஸ்கிரிஷன், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய குற்றச்சாட்டு திமுக வந்து அவையுடைய மைய பகுதிக்கு வராங்க, கூச்சல் எழுப்புறாங்க, விதிகளை மீறாங்க என்பதுதானே. அதனால தான் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இதே விதிதானே பாராளுமன்றத்துக்கும் பொருந்தும். நீங்க மைய மண்டபத்துக்கு போறது இல்லையா? திரு தமிழரசன் நான் பேசுவது கேட்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. ரைட், கேக்குது. திரு தமிழரசன், இப்ப சட்டமன்றத்திலே விதிகளை எதிர்க்கட்சிகள் மீறாங்க, சபாநாயகர் பேசும்போது குறுக்கிடுறாங்க, அவையுடைய மைய பகுதிக்கு வராங்க, கூச்சல் போடுறாங்க, இவையெல்லாம் விதிகளுக்கு புறம்பானது. பல விஷயங்களுக்கு வந்து சபாநாயகருடைய முடிவுதான் பைனல் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. விதிகள் மீறப்பட்டா நடவடிக்கை எடுக்கணும்னு விதிகள் சொல்லுது. ஆனால் இதே விதிகள் தானே பாராளுமன்றத்துக்கும் பொருந்தும். பாராளுமன்ற விதிகளும் சட்டமன்ற விதிகளும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி தெரிந்தாலும் ஆனால் மரபுகள் ரீதியாக பல வித்தியாசங்கள் இருக்கிறது.
விதி ஒண்ணுதானே, பாராளுமன்றத்துக்கும் அவையுடைய மைய பகுதிக்கு போகக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, காகிதங்களை கிழிக்க கூடாது, இதுதானே சில காட்சிகளை பார்ப்போம், சில காட்சிகளை பார்ப்போம். பாராளுமன்றத்துக்கு வேறு விதியான்னு திருப்பி உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். சில காட்சிகளை பார்ப்போம். Immediate action. The culprit should be hanged immediately, sir. Is Delhi for the students and people of Northeastern region is not We are taking up the Tamil matter immediately. The Prime Minister of this country represents Northeastern region. Now, But of Northeastern region is not we are taking protected, up sir. the Tamil. நீங்க வெளியரங்கத்தில் இருந்ததுனால இந்த காட்சிகளை பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காட்சிகள்ல வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். பாராளுமன்றத்துல அதிமுகவுடைய மாண்புமிகு இது விதிகளுக்கு உட்பட்டதா இல்ல? அத இருங்க, நான் இப்ப மைத்ரேயன் பேசுற குரல்ல மைத்ரேயன் அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது, நல்லா தெரியும். அவருக்கு பேச வாய்ப்பளிக்கப்படுகிறது. அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது மற்றவர்கள் எல்லாம் இடையூறு செய்கிற வகையில, அவருடைய பேச்சை மறிக்கிற வகையில, அந்த பேச்சை தடுக்கிற வகையில குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குரல் எழுப்புகிற போது அந்த உறுப்பினருடைய உரிமை பறிக்கப்படுகிறது. ஆகவே அவர் உணர்ச்சிபூர்வமாக அவர் அப்படிப்பட்ட ஒன்றாகி விடுகிறது. பிப்ரவரி 11ஆம் தேதி நடந்தது காட்சியை காமிச்சேன். அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, மீனவர் பிரச்சனை எடுத்துக் கொள்ளப்படுகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களோ ஆளுங்கட்சி அமைச்சர் பெருமக்களோ தடுத்ததில்லை. திரு தமிழரசன் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட காண்பித்த அந்த காட்சி பிப்ரவரி 11ஆம் தேதி 2014 நடந்தது. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இதே போல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு மீனவர் பிரச்சனை விவாதிக்கப்படணும்னு கேட்கிறார். ஸ்பீக்கர் அதை எடுத்துக்கலாம், அப்புறம் பேசலாம், எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் எடுத்துக்கப்படலன்னு புரொட்டஸ்ட்ல மைத்ரேயன் அவர்கள் காகிதத்தை கிழித்தெறிகிறார். காகிதத்தை கிழித்தெறிவது அப்படிங்கிறது பாராளுமன்ற விதிகளுக்கு உட்பட்டது அல்ல, இல்லையா? என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு எப்படி ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கணுங்கிறாங்களோ அதே போல கோரிக்கையை தான் திரு மைத்ரேயன் அவர்கள் வைத்தார். எடுக்கல அப்படிங்கும்போது காகிதத்தை கிழிச்சு போறார், அவையுடைய மைய பகுதிக்கு போறார், ஸ்பீக்கரோட ஷேர் கிட்ட போறார். இது இங்க செய்தால் தவிர அங்க நியாயமா? பாராளுமன்ற மரபுகளை நீங்க அதாவது பாராளுமன்ற மரபுகளை சட்டமன்ற மரபுகளுக்கு நீங்க ஒப்பிட முடியாது. சட்டமன்ற மரபுகள் வேறு, பாராளுமன்ற மரபுகள் அந்த நடைமுறை வேறு. காகிதங்களை கிழிச்சு போடலாம், அது மரபாக. அதாவது எழுதப்பட்ட விதிகள், எழுதப்படாமல் செயல்படுத்துகிற மரபுகள், எழுதப்பட்ட விதிகள் ஒரு புறம், மரபுகள் ஒரு புறம். ஆனால் பாராளுமன்றத்தில் நீண்ட நெடுங்காலம் அது பிரதமராக இருந்த நேரு காலத்திலிருந்து இந்த முறையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சட்டமன்றத்தை பொறுத்தவரையில அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபாக இருந்ததில்லை. கிளாரிஃபை பண்ணுங்க கொஞ்சம். சட்டமன்றத்தில் காகிதங்களை கிழிப்பது தவறு, பாராளுமன்றத்தில் கிழிக்கலாம், ஸ்பீக்கரோட சேருக்கு போலாம், அவையுடைய மைய பகுதிக்கு போலாம். பாராளுமன்றத்தில் விதிகள் மீறுவது சரியான. ஆனால் பாராளுமன்றத்தில் அது வாடிக்கையான ஒன்றாக இருந்திருக்கிறது. எழுதப்பட்ட மரபுகள் வேறு, எழுதப்பட்ட விதிகள் வேறு, எழுதப்படாத மரபுகள் வேறு. இது இரண்டையும் அனுசரித்துத்தான் பாராளுமன்ற நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. சட்டமன்ற நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கிறது. நம்முடைய சட்டமன்றத்திலே ஒரு மாதிரியான மரபு, கர்நாடகாவிலே ஒரு மாதிரியான மரபு, வேறு மாநிலங்களிலே வேறு மாதிரியான பின்பற்றப்பட்டு வருகிறது. மரபு வேற இருக்கலாம், விதிகள் ஒன்றுதானே. விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிகள் அப்படி இல்ல. பாராளுமன்ற விதிகள் வேறு, சட்டமன்ற விதிகள். பாராளுமன்றத்தில் இப்படிப்பட்ட விதிகளை அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்படாத எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எவ்வளவு விகிதாச்சாரப்படியான பிரதிநிதித்துவம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனாலும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அவருடைய குரல்கள், அவருடைய அந்த எல்லா விதமான கருத்துக்களும் பதிவுக்குள்ளாகிறது, மதிக்கப்படுகிறது, விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் அப்படி கிடையாது. அப்படியே அந்த நடவடிக்கையினுடைய மடித்துளியும்
உறுப்பினருடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை வைத்து அப்படியே பங்கிடுவோம் நேரத்தை பாராளுமன்றத்தில். தலைகீழ பேசுறீங்க நீங்க. பார்லிமெண்டரி அசம்பிளிக்கு தலைகீழ பேசுறீங்க. தவறா சொல்றாங்க. எப்படி ஒதுக்கப்படுது பாருங்க. அவர் சொல்வது ஏத்துக்கிட்டாலும் கூட இதே மரபு தானே நீங்க ஆட்சியில் இருந்த போதும் பின்பற்றப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் வந்தாங்க வெளியேற்றுவதோ இல்லன்னா அவர்கள் வெளிநடப்பு செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி பேசல. திமுகவும் திமுக ஆட்சி காலத்திலும் இதே கருத்துக்களுக்கான சுதந்திரங்கள் தரப்பட்டு அந்த சுதந்திரத்துக்கு மீறி வாலண்டியரா பண்றதுதான். நாங்க அப்படி இல்லை, எங்களுக்கு கருத்து சுதந்திரமே கிடைக்கல. அப்ப சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்க வெளியேற வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்திற்காகவே அவங்க கலாட்டாத்தை வெளியேற்ற வேண்டியதுதான். நான் பாலபாரதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காட்சியா இல்ல, இது தொடர்ந்து பல சட்டமன்றங்களில் பார்த்து வருகின்றோம். இதற்கான தீர்வு அதிகமான நாட்கள் சட்டமன்றம் நடப்பது அப்படிங்கும்போது எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி எல்லாருக்குமே வாய்ப்புகள் கூட இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு மானிய கோரிக்கை நடந்தாலும் அதுவும் ரொம்ப முக்கியமானது பொழுது கூடுதலான நாட்கள் சட்டமன்றம் நடப்பது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு வகையான நல்ல தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சட்டமன்ற ஜனநாயக மாண்புகள்ங்கிறது இப்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. இதுல என்ன நம்ம சாதாரண மக்களுக்கு புரியுது. எதிர்கட்சினா போராடுவாங்க, போராடுகிற போது வெளியேற்றப்படுவாங்க, வெளியேறிடுவாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி அப்படின்னு அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு. இந்த புரிதல் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக போகக்கூடிய திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன தடவை திமுக ஆளுங்கட்சியா இருந்தப்போ இதே அதிமுக பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க, மேட்ச் மேலையெல்லாம் விழுந்து அடிச்சு ஓடி இருக்காங்க. திமுக ஆட்சியில் நீங்க பேசிருக்கீங்கல்ல, பொழுது திமுக அரசும் நடவடிக்கை திமுக ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க பேசிருக்கீங்கல்ல, இப்ப ஆட்சியில் இருக்க மாறின பிற்பாடு எதிர்கட்சினா இப்படி போராடுவாங்கிற புரிதல் கூடவா இல்லாம போயிரு. ஜனநாயகத்துல ஒரு சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிறது ஆளுங்கட்சி புரிஞ்சுக்க முடியாதா? ஒரு எதிர்கட்சினா மக்கள் பிரச்சனையே பேசுவதில்ல, முன்ன பின்ன கோபம் இருக்கும். அப்போ அதையெல்லாம் அனுசரிச்சு போகணுங்கிறதுதான் ஆளும் அரசாங்கத்திற்கு கூடுதலாக தேவை. அப்போ ஒரு உப்பு தண்ணிக்கும் இனிப்பு தண்ணிக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்ப எதிர்கட்சியா இருந்தா அப்ப எப்படி இருப்பாங்க, ஆளுங்கட்சியாகும் போது எப்படி இருக்கணும்? அப்போ ஆளுங்கட்சியாக வரக்கூடிய ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் ஒரு இல்ல அதாவது அதிமுக இன்றைக்கு ஆளும் அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதும் ஒரு கூடுதல் காரணம். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் அவங்க இப்படி ஒன்னும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு போறாங்க. திரு அன்பழகன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த காட்சி திமுக ஆட்சியில வேற மாதிரி இருந்தது, நீங்க எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுறதுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கிறீங்களா நீங்க? திமுக ஆட்சி காலத்தில் ஏத்துக்கவே மாட்டேன். இதே காங்கிரஸ் கட்சியில பீட்டர் அல்போன்ஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய உறுப்பினர் இருந்தாருங்க. அவரு நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எந்திரிக்கிறப்ப எல்லாம் இடையில எந்திரிச்சு பிரச்சனைய பூரா வேற பக்கம் திசை திருப்பி கொண்டு போயிருவாரு, ஆளும் அரசாங்கத்துக்கு சாதமா கொண்டு போயிருவாரு. கடைசியா நான் கூட்டி பார்த்தா 5 நிமிஷம் தான் கிடைக்கும். ஆகவே திமுக ஆட்சியிலையும் ஜனநாயகத்தை அப்படி சுத்தி வளைச்சு கொண்டு போவாங்க, அதிமுக ஆட்சியிலையும் அதாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதுல என்னன்னா மக்கள் பிரச்சனையை பேசுவதில் ஒரு கூடுதலா நேரம் கொடுக்கறதுல எதுவும் குறைஞ்சே போகாது. இது எந்த ஒரு அரசாங்கத்தையும் நம்ம குற்றம் சொல்ல போறது கிடையாது. ஆகவே இன்னைக்கு கடந்த கால திமுக ஆட்சி இருந்ததுங்கிறது இப்ப போய் பேசி பலன் இல்லை. இப்ப அதிமுக அரசாங்கம் ஒரு கூடுதலா வெற்றி பெற்று நீங்க வலுவா அதுதான் என்னோட கேள்வி. அதுல என்ன அதாவது அதுல என்ன பிரச்சனை வந்துரும்? இப்ப நாங்க பேசுவதனால அரசாங்கத்து மேல பழி போடல, குற்றம் சொல்லல. அப்படியே குற்றம் சொன்னா கூட உங்களால சமாளிக்க முடியும், எதிர்கொள்ள முடியும். நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. திரு தமிழரசன் என்னங்க நீங்க குறுக்கிட விரும்புறீங்க?
என்ன கேட்டு இல்ல இன்றைக்கு கூட இன்றைய சட்டமன்ற நடவடிக்கையில கூட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் நம்ம இந்த விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 4 மணி நேரத்துக்கு மேல உள்ள இந்த விவாதத்துல 20 நிமிடங்களுக்கு மேல சற்றேறக்குறைய அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. ஆனா இதை விட ஒரு கட்சிக்கு என்ன வாய்ப்பு வழங்க முடியும்? அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியும் இல்ல, ஒரு குழு, சட்டமன்ற மரபுகளின்படி ஒரு குழு, ஒரு அணி என்று கூட அதுக்கு முழுமையான இலக்கணம் கிடையாது, ஒரு குழு. இந்த 20 நிமிடங்களுக்கு மேல அரை மணி நேரம் வரையில வாய்ப்பு வழங்க உங்களுக்கு கணிசமான நேரம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? வேணும் அந்த உங்களுக்கு கணிசமான நேரம் வழங்கப்படுதா? ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது உங்களுக்கு கணிசமான நேரம் கிடைக்கப்படுதா சட்டமன்றத்தில்? இதை தாண்டி இன்னொரு கேள்வி திரு அன்பழகன் அவர்கள் முதல்ல எழுப்பினார். இப்போ பாருங்க, இப்போ இல்ல நான் சொல்ற பதில் சொல்றேன். என்ன இப்போ இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையில இன்னும் கூட விவாதங்கள்ல ஏதாவது பொது பிரச்சனைகள்ல, அதாவது வேற ஏதாவது அந்த பூசிய நேரம் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் நான் பேசியிருக்கேன் தவிர இன்னமும் மானிய கோரிக்கையில நான் இன்னும் பேசல. யாருக்கு நேரம் வழங்கப்படுது? இந்த குறை எல்லா கட்சிக்கும் இருந்தது. கேள்வி ஓடு காலிங்கிற ஒரு வார்த்தையை அமைச்சர் பயன்படுத்துறார். இது எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. இந்த மாதிரியான வார்த்தைகள் ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருந்தே சொல்லலாமா அப்படிங்கிறது திமுக வைக்கக்கூடிய வார்த்தை. நீங்க அதிமுகவுடைய தோழமை கட்சிகளை தாண்டி நீங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த ஓடு காலிங்கிற வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்கணுமா வேண்டாமா? பார்லிமெண்டரி வேர்டு, இது ஒரு பார்லிமெண்டரி வேர்டுன்னு நினைக்கிறீங்களா? இதைத்தான் நான் ஏற்கனவே என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். கழுதை என்பதை அங்கே அந்த சட்டமன்றத்தில் பயன்படுத்துவதற்கு கடந்த கால திமுக ஆட்சியில கழுதை, சாத்தான், பேய் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ இதே லாஜிக்ல அதிமுக எதிர்கட்சியா இருந்தபோது அதிமுக எதிர்கட்சியா இருந்தபோது அதிமுக வெளிநடப்பு செய்யும் பொழுது அதிமுக வெளிநடப்பு எதிர்கட்சியா இருந்த பொழுது அதிமுக வெளிநடப்பு செய்யும் பொழுது எதிர்கட்சியா இருந்தபோது அன்றைய அமைச்சர் அதிமுக உறுப்பினர்களை பார்த்து இதை பயன்படுத்தியிருந்தால் இந்த ஓடுகாலிங்கிற ஒரு சொல்லுங்கிறது சரி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா? அதிமுக எதிர்கட்சியா இருந்த சமயத்துல அன்றைய அமைச்சர் ஓடுகாலிகள் அப்படின்னு அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லியிருந்தால் அது ஏற்புடையதுன்னு கருதுறீங்களா? இது ஏன் நிகழாத கற்பனைகள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? கற்பனைகளுக்கு எல்லாம் ஏன் பதில் சொல்லணும்? இந்த ஆட்சி சொல்றேன். ஆட்சி காலத்துல இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தினசரி அவையில் பேசுவது நம்முடைய மாண்புமிகு தமிழரசன் அவர்கள் தான். எல்லாத்தையுமே தினசரி அவர் பேசுகிற பொழுது அவர் ஒரு தொகுதியிலிருந்து வந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு, ஒரு கட்சி தலைவர் அவர். ஆனா அவர் பேசுகிற பொழுது முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதற்காக மட்டுமே இரவெல்லாம் உழ்த்திருந்து ஒரு நீண்ட கடிதத்தை எழுதி இந்த மாதிரியான நடவடிக்கை இன்னைக்கும் கூட திமுக உறுப்பினர்கள் திமுக தலைவர் புகழ்ந்து பேசுறாங்க. உங்களுடைய ஆட்சி காலத்துல தோழமை கட்சிகள் பேசியிருக்காங்க. ஒரு புதிய தோழமை கட்சியும் தாண்டி பேசிட்டு இருக்காரு. தோழமை கட்சியில இப்ப பாலபாரதி பேசினாங்க, மாண்புமிகு பாலபாரதி அவர்களும் தோழமை கட்சியாக தான் வெற்றி பெற்று வந்தாங்க. திமுக இப்ப கலைஞர் ஆட்சி பத்தி நான் கேட்டது சொன்னாங்க, அப்பயும் நடந்ததுதான் தப்பு. அன்றைய காங்கிரஸ் உறுப்பினர் அவர் அப்படி இல்ல, தேக்கு தமிழரசர் அவர் அரசவை புலவர். அவர் இந்த ஆட்சி அரசவை புலவர். அவர் இப்போ பல பிசினஸ் முடிச்சாகணும். இப்போ பாராட்டிக்கிட்டே இருக்கு. நிறைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள்லாம் நடத்த வேண்டியதும் இருக்கா? அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு விஷயத்த உடனடியா பேசணுங்கலாம், பட் அவை நடவடிக்கைகளும் இருக்கு. என்ன பொழுது கூடுதலான நாட்கள் சட்டமன்றம் நடைபெறுவதுங்கிறது இதற்கான தீர்வு நினைக்கிறீங்க? நேற்று முன்தினம் எங்களுடைய கோரிக்கை அதுவாகவும் இருந்தது. நாங்க எங்களை பேச அனுமதிக்கல அப்படின்ட்டு நேற்றைய முன்தினமும் நாங்க வெளிநடப்பு செய்தப்ப இந்த விஷயத்தை தான் முன்வைத்தோம். அட்லீஸ்ட் ஒரு ஆண்டுல 150 நாட்களாவது இந்த சட்டமன்றம் நடைபெற்றால்தான் அவசரமான விஷயங்களும் எடுத்துக்கொள்ள முடியும், மானியங்களும் முறையே விவாதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இதை முன்வைச்சோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் ஒரு 20 நாள், இன்னொரு ஒரு 10 நாள், மிஞ்சி போனா ஒரு வருஷத்துல 40 நாள், 365 நாள்ல வெறும் 40 நாள் தான் அவை நடக்குதுன்னா அதுக்கப்புறம் மக்களுடைய விஷயம் என்ன பேசப்படுது? இந்த அவையில என்ன நிறைவேற்றப்பட்டு விஷயங்கள் நடக்குது? இல்ல, எல்லாமே பை ஆர்டர் அப்படியே போயிட்டே இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா விஷயங்களும். அதாவது ஒருதலைபட்சமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சந்தேகம், இவர்கள் ஏன் அதிமுக அரசாங்கம்
ஏன் எதிர்க்கட்சிகளை தற்பொழுது பேச விடவில்லை என்பதற்கான ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு அச்சமா, பயமா, தயக்கமா, பதில் சொல்ல ஒரு பயமான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம், அதாவது 110 அறிக்கைகள் 110க்கு மேல கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் சார், 110 அறிக்கைகள் 110க்கு மேல கொடுத்துட்டாங்க பட்ஜெட்டுக்கு வெளியில. ஆனால் எதுக்குமே நிதி ப்ரொவைட் பண்ணல. அதே நேரம் எல்லா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு என்னெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு அவங்க தகவல் சொல்ல தயாரா இல்ல. ஆகையால இந்த பயத்துலதான் அவங்க நம்மள எல்லாம் எதிர்கட்சிகளை எதிர்கொள்ள தயங்குறாங்க. என்னுடைய இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நீங்களும் இந்த கூட்டத்தொடர்லயே கணிசமா பேசிருக்கீங்களேங்கிற மறுவாதமும் வருது. 3 நிமிஷம் ஒரு கூட்டத்தொடர்ல 3 நிமிஷம் தான் பேசுவாங்க. எதிர்கட்சிகளை பேச விடாமல் தடுக்கிறது அவர் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றுட்டாங்கன்றதுனால இல்ல, வெற்றி வரும் தோல்வி வரும் அது சகஜம். இதே 2004 சட்டமன்றத்தில் 40 இந்த தருணத்தில் மக்கள் கருத்தையும் இந்த நேரத்தில் நேர்கழ்ச்சியும் கேட்டிருந்தோம். சட்டப்பேரவை மாண்பை காப்பது யார் என்ற நேர்களுடைய பதிலிப்போம். சட்டப்பேரவை மாண்பை காப்பது அதிமுக தான் என்று 23%, திமுக சட்டப்பேரவை மாண்பை காப்பாற்றுகிற கட்சி என்று 25%, யாரும் இல்லை என்று 52% சொல்லியிருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிகமான வித்தியாசங்கள் இல்லை, யாரும் இல்லைங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. பல நடைமுறை காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட எதிர்கட்சிகள் எங்களுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்ல, ஆளும் கட்சி நிறைவேற்ற வேண்டிய அலுவல்களே இருக்குங்கிற இன்னொரு பார்வையும் இருக்க, எது சரி? இந்த விவாதங்கள் பல கட்டங்கள்ல நடந்து வருகின்றன. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சேகு தமிழரசன், பாலபாரதி அவர்கள், திரு அன்பழகன், அதே போல விஜயதாரணி அவர்கள் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். கச்சத்தீவு மீட்பு விஷயத்தில் பாரதிய ஜனதாவுக்கு வேறு கொள்கை இருக்கிறதா? இந்த கேள்வி பிரதானமாக ஒரு நேர்காணலால் ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றித்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்ந்து விவாத பொருளாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பில் உறுதி காட்டுமா என்ற கேள்வி தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பிறகும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் இருந்தது. வேறு நிலைப்பாடு எடுத்தது கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது சார்ந்து தொடரப்பட்ட வழக்கில் பாஜக எடுத்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. எதிர்கட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இதற்கு அதிருப்தி தெரிவித்தன, கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் தந்தி டிவிக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு H. ராஜா அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டி மேலும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விரிவாக இது பற்றி பார்க்கலாம். ஏன் கச்சத்தீவு விவகாரம் குறித்து இந்த தருணத்தில் விவாதம் எழுந்திருக்கிறது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம் கச்சத்தீவு குறித்து, கச்சத்தீவில் தமிழக இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை இல்லை என்ற ஒரு அபிடவிட்டை, ஒரு மனுவை தாக்கல் செய்தது என்பதுதான் இந்த மாத தொடக்கத்தில் பெரிய சர்ச்சைக்கு உள்ளான விஷயம். ஆனால் இது குறித்து ஒரு பேட்டியில, தந்தி டிவிக்கு கேள்விக்கு என்ன பதில் பேட்டியில இது சார்ந்த கேள்வியை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கேட்டபொழுது அப்படிப்பட்ட ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னார் பாஜகவுடைய மூத்த தலைவர், மாநில துணைத் தலைவர் திரு H. ராஜா. இதுதான் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. அவர் சொன்னது சரிதானா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். திரு H. ராஜா கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சொன்னது என்ன, ஏன் இந்த விவகாரம் விவாத பொருளாக இருக்கிறது பார்க்கலாம். முதலில் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு முந்தைய அரசு என்ன சொல்றதோ அதையே சொல்லுது. மிகப்பெரிய பொய். இப்ப இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அந்த அன்னைக்கு கோர்ட்ல அரசாங்க தரப்புல சொன்ன ஒரே வார்த்தை, இன்னும் நீதி இது வழக்கறிஞர் நியமிக்காததால் அட்ஜர்ன்மென்ட் கொடுங்கிறது தான். எந்த விதமான அபிடவிட்டும் இந்த சர்க்கார் போடல. ஏன்னா வக்கீலே போடல, ஆர்கியூவே பண்ணல. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஏற்கனவே ஜனவரி மாதத்துல முந்தைய அரசாங்கம் போட்ட அபிடவிட்ட லீக் பண்ணிருக்காங்களே ஒழிய இந்த கவர்மெண்ட் இதுல இன்னும் ஸ்டாண்டே எடுக்கல. காரணம் இன்னும் வழக்கறிஞரே போடல. வழக்கறிஞர் போடல, வழக்கறிஞர் இல்லாம இருக்க முடியாது. அடுத்த வழக்கறிஞர் டைம் வாங்கியிருக்கோம். டைம் வாங்கினது எதுக்கு? நீங்க வாய்தா வாங்கின பத்தி சொல்ல, நீங்க புது அபிடவிட் தாக்கல் பண்ணிருந்தீங்க குற்றச்சாட்டு இல்ல. ஏற்கனவே மத்திய நீங்க யார்கிட்ட வேணா வெரிஃபை பண்ணீங்க. காங்கிரஸ் அரசு அந்த நிலைப்பாடு எடுத்ததுங்கிறத காங்கிரஸே மறுக்கல. அதுல மாற்றம் இல்ல. காங்கிரஸ் அந்த நிலைப்பாடு தான் இருந்தது. இல்ல உண்மை.
ஆனா பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி இதுல எந்த அபிடவிட்டும் போடல, எந்த நிலைப்பாடும் எடுக்கல, எந்த அபிடவிட்டும் போடல, எந்த நிலைப்பாடும் எடுக்கல என்று சொன்னவர் பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா. அடுத்த மாநில தலைவராக யார் யார் வரக்கூடும் என்று ஊடகங்கள்ல செய்திகள்ல அடிப்படக்கூடிய முக்கியமான நபர்களுள் பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களும் ஒருவர். என்னுடைய கேள்வி, எந்த அபிடவிட்டும் தாக்கல் செய்யல என்று பாஜக சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில அந்த அபிடவிட் இது லீக் செய்யப்பட்ட அபிடவிட் இல்ல, தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட். திரு கே டி ராகவன் அவர்கள், பாஜகவின் திரு கே டி ராகவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதரணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். திரு கே டி ராகவன் அவர்கள்ட்ட இந்த அபிடவிட்டை காட்டிக்கிறேன். பொய்யல்ல, இது தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட். ஓகே, அதாவதுங்க அந்த அபிடவிட் தாக்கல் செய்யறது பற்றி செய்திகளில் வெளிவரும் பொழுது கொஞ்சம் ஆம்பிகுவிட்டி இருந்தது. செஞ்சாங்களா செய்யலையாங்கிற சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவருடைய அறிக்கையும் கூட வெளிவந்தது. அவர்கள் சொன்னார்கள் அபிடவிட்டை திரும்ப பெற்று புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அதற்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ், அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர், அவர் இதை பத்தி கேட்கும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கப்பட்டது. இதை கேள்வி கேட்கப்படும் போது பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட் இதை ரீவிசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால இது அதுக்காக தான் நான் முதல்ல இருந்தே அத்தனை பேட்டிகளிலுமே நாங்க சொல்றோம், இது ஹனிமூன் பீரியட் தேவைன்னு. இப்போ இந்த கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அட்டார்னி ஜெனரல் ஹெச் ராஜா அவர்கள் சொன்னது அது போய் அப்படி ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யலன்னு மிக உறுதியாக சொன்னார். முரளிதர் ராவ் சொன்ன பிறகு, நீங்க சொன்ன அந்த கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்த பிறகு நடந்ததுதான் இந்த பேட்டி. அக்ரீட். ஆனா அந்த கன்ஃபியூஷன் எங்களுக்கு இருந்ததுங்கிறது உண்மை. அது அதுக்கப்புறம் இன்னொரு எங்களுடைய தலைவர்கிட்ட கூட கேட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான தலைவர் தாக்கல் செஞ்ச அபிடவிட் தாக்கல் செய்யவே இல்லை, அது பொய் என்றார். லீக் செய்யப்பட்டிருக்கிறார், இது தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட். நான் சொல்ல வரேன், அந்த கன்ஃபியூஷன் இருந்தது உண்மை. அந்த கன்ஃபியூஷனை பத்தி தான் அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவருடைய அந்த அறிக்கை எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ தெளிவா சொல்லியிருக்கிறோம், அரசாங்கம் இதை ரீவிசிட் செய்யணும். ஏன்னு சொன்னால் அதுக்குதான் இப்போ அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு அரசாங்கம் மாறும்பொழுது ராஜினாமா செய்கிறார்கள். அதே போல மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் ராஜினாமா செய்துட்டு இந்த அரசாங்கம் புதிய வழக்கறிஞர் நியமிக்கும். எங்களுடைய முக்கியமான தலைவர் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம், அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுங்கிறது உண்மையை சொல்லக்கூடிய இந்த கிரே ஏரியாஸ் பத்தி ஸ்ரீ ராஜா சொல்லல, இது போய் அப்படின்னு திட்டவட்டமா இப்ப நான் கிளாரிஃபை பண்றேன்ல, கன்ஃபியூஷன் இருந்தது உண்மைங்கிற. இப்போ நீங்க இந்த அபிடவிட்டை காட்டுறீங்க, இதை நான் மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், இந்த this affidavit was prepared earlier, பிப்ரவரியிலயோ, அதாவது போன கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் இந்த அரசாங்கம் எப்ப ஆட்சிக்கு வந்தது? இன்னும் 40 நாள் ஆகுது. 40 நாள் ஆகுது. இது ஐ திங்க் 30 நாளுக்கு பிறகு ஜூன் 27ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுது. அக்ரி பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு விஸ்வேஷ் நேகி என்ற ஒரு டெபுட்டி செக்ரட்டரி தாக்கல் செய்யறார். இந்த அரசாங்கத்துக்கு தெரியாம, சொல்லாம, ஒப்புதல் பெறாம இந்த அதிகாரி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் அலோ பண்ணுங்க. வழக்கறிஞர்கள், புதிய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படவில்லை என்று ராஜா அவர்கள் சொன்னது உண்மை. இதுவரைக்கும் நியமிக்கப்படல. அட்டார்னி ஜெனரலும் சொலிசிட்டர் ஜெனரலும் இந்த அட்வொகேட்ஸும் ரிசைன் பண்ணணும். இன்னும் கேட்டா காங்கிரஸ் ஆட்சியில நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்கணும், வாய்தா வாங்கியிருக்கணும். அடுத்த எனக்கு அவரோட எது முடிஞ்சு போச்சு, ரிசைன் பண்ணணும். கன்வென்ஷன் அது எந்த வழக்கறிஞரும் ரிசைன் பண்ணல. கன்வென்ஷன் இருக்கலாம், மேபி கன்வென்ஷன் இருக்கலாம். டு கிரியேட் கன்ஃபியூஷன். நான் உங்கள்கிட்ட வரேன். ஆனா என்னுடைய கேள்வி, இந்த அட்வொகேட் மாறக்கூடியவராக இருக்கலாம். ஆனா என்னுடைய கேள்வி, அதிகாரி மாறக்கூடியவரா, டெப்யூட்டி செக்ரட்டரி மிஸ்டர் விஸ்வேஷ் நேகி மாறக்கூடியவரா? அதுதான் ஹரி, நான் என்ன சொல்ல வரேங்க, ஒரு அரசாங்கம் மாறும் பொழுது அரசாங்கங்கள் தொடர்கிறது. கட்சி வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அதை ஸ்டடி செய்து இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடை விளக்குவதற்கு எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்கு தான் ஹனிமூன் பீரியட் சொல்றது. இதை நாம அசஸ் பண்ணணும். ஏனென்று சொன்னால் this government was not consulted on this matter. honorable minister வந்து கன்சல்ட் பண்ணப்படல. கன்சல்ட் பண்ணாம இந்த அதிகாரி அட்வொகேட் மூலமா இந்த அஃபிடவிட் தாக்கல் செஞ்சீங்க. அப்படி சொல்லவில்லை. நான் என்ன சொல்றேன், இந்த ஆபீசர் தான் அக்கவுண்டபிள், not the minister. நான் யாரையுமே சொல்ல வரலங்க. நான் என்ன சொல்றேன், ஆட்சி மாறும் பொழுது ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடுங்கிறது ஒண்ணு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு தெளிவாக தேர்தலில் சொல்லப்பட்டிருக்குது. இப்பவும் வேணா கூட திருப்பி சொல்றேன், எனக்கு அதுல இல்ல கொஸ்டின், அங்க இல்ல கொஸ்டின், அதுல இல்ல கன்ஃபியூஷன்.
ஸ்டடி அதுதான் சொல்ல. இன்னும் கவர்மெண்ட் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இப்பதான் எல்லாத்தையும் அசஸ் பண்ணணும், எப்படி இருக்கிறது பார்க்கணும், அப்புறம் தான் வந்து எல்லாம் ஸ்மூத்தா போகும். விஜயதாரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது நாங்க ரிவ்யூ பண்றோம், ரீவிசிட் பண்றோம் அப்படின்னு சொன்னவர் தேசிய பொதுச் செயலாளரும் கூட திரு முரளிதர் ராவ் உட்பட சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. ஆனா இந்த பிரச்சனைக்கான தொடக்கமே கச்சத்தீவு நமது அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்கள் இருக்கு. கச்சத்தீவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்ததுனால தானே. அதாவது கச்சத்தீவு வந்து சர்வதேச அந்த எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவு வந்து அந்த மெஷர்மெண்டின் படி அந்த இலங்கைக்கு சொந்தமானது என்று அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த முடிவு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதுதான் அந்த நிலைப்பாட்டில் தான் நிற்போம். அதுதான் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அது சர்வதேச எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவு அந்த பக்கம் போனதுனால அது அந்த எல்லைக்குள் போயிருச்சு. ஆனால் அதை சுத்தி மீன்பிடி உரிமையே கிடையாது. இது அதாவது கச்சத்தீவு நம்மளது இல்லைங்கிறத தாண்டி மீன்பிடி உரிமையே கிடையாது, மீனவர்கள் அங்க போவே கூடாதுன்னு அவங்க மட்டும் சொல்லல, கிருஷ்ணா உட்பட எல்லாரும் சொல்லிருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு மீனவர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க அந்த செய்தியை பார்த்திருக்கணும், இந்த கச்சத்தீவை திரும்ப பெறுவதனால் எங்களுக்கு என்ன லாபம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மீன்பிடி உரிமை கச்சத்தீவில் மீனவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் பார்வையா இல்லையா? அதாவது கச்சத்தீவை திரும்ப பெற முடிந்தால் சந்தோஷம் தான், இல்லன்னு இல்ல. ஆனால் சர்வதேச அதாவது சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்றது இல்ல. கச்சத்தீவில் மீன்பிடி உரிமை இந்திய மீனவர்களுக்கு இருக்கா இல்லையா? அதான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாகிறது. நாங்க என்ன முடிவெடுத்தோமோ அதை தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னுடைய கேள்வி, கச்சத்தீவில் மீன்பிடி நீங்க எடுத்த நிலைப்பாடு, மீன்பிடி உரிமை இந்திய மீனவர்களுக்கு தமிழக மீனவர்களுக்கு இருக்கா இல்லையா? 2 ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் இல்லை என்று நாங்க சொல்லல, அது இவங்க இல்லை. அந்த ஒப்பந்தப்படிதான் கேட்கறாங்க. அதான் அந்த ஒப்பந்தமே இல்லைங்கிறாங்க இவங்க. பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் மீன்பிடி உரிமை இல்லைன்னு சொன்னா அந்த ஒப்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல சொன்னாங்க 1974 இந்திரா காந்தி நான் சொல்லி முடிச்சிடறேன். 1974 மற்றும் 75 போடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி 76 படி இந்த 2 ஒப்பந்தங்களின்படி நமக்கு மீன்பிடி உரிமைகள் மட்டுமல்ல, வலைகளை உலர்த்துவதற்கான உரிமையும் அந்தோனியர் கோவிலுக்கு செல்வதற்கான உரிமைகளும் அந்த ஒப்பந்தத்தின்படி உள்ளது. காங்கிரஸ் கட்சி நாங்க சொல்லியிருக்கோம் கிடையாது. எங்களோட எஸ் எம் கிருஷ்ணா அதாவது எஸ் எம் கிருஷ்ணா என்ன சொன்னாருங்கிறது நீங்க கரெக்டா சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. மீன்பிடி உரிமை இந்திய மீனவர்களுக்கு இல்லை. கச்சத்தீவை பொறுத்தவரை அது நம்முடையது அல்ல. அவர் கச்சத்தீவை பொறுத்தவரை அது நம்முடையது அல்ல, அது நமக்கு உரிமை இல்லை, மீன்பிடி உரிமையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆனால் ஒப்பந்தத்தின்படி வலைகள் உலர்த்தவும் மீன் பிடிக்கவும் அந்த ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்கிற வார்த்தை இல்ல. ஆர்டிகல் 5 அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடுறேன். இந்தியன் ஃபிஷர்மேன் அண்ட் பில்கிரிம்ஸ் will enjoy to visit கச்சத்தீவு hitherto அப்படின்னா இது வரைக்கும் விசிட் அப்படின்னா மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா? மீனவர்கள் போய் என்ன மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா? the vessels of India. சரி, நான் ஆர்டிகல் 6 குறிப்பிடுறேன். எல்லாமே சட்டத்தின் உட்படி நடக்கணுங்கிறது கட்டாயம் ஆகிறது. என்னன்னா ஒரு விஷயம் நீங்க என்ன ரிப்போர்ட் பண்ணலாம், என்ன ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். இந்த தருணத்துல ஒரு சிறிய ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கணும். இதற்கு பிறகு இந்த விவாதம் நடக்கும்போது இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி கொடுக்கப்பட்ட பிறகு, கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட பிறகு கேள்வி எழுப்பிய போது அன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை இருக்கு என்று சொன்னார். பல குழப்பங்கள் இது தாண்டி இருக்கின்றன. கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தியாளர் திரு ரங்கராஜ் பாண்டேவுக்கு அளித்த பேட்டியில் பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா கச்சத்தீவு விவகாரத்தில் எந்த அபிடவிட்டும் இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னார். ஆனால் தாக்கல் செய்திருக்கிறது. we are in possession of the affidavit. எனும் பொழுது நிலைப்பாடு மாற்றம் கொள்ளுமா பாஜக? இந்த அபிடவிட்டை பின்வாங்குமா? கச்சத்தீவு விவகாரத்தில் வேற நிலைப்பாட்டை எடுக்குமா? கேன் we be hopeful? கச்சத்தீவு மீட்பு தான் பாஜகவுடைய உறுதியான நிலைப்பாடு. திரு முரளிதர் ராவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நீங்க சொல்றீங்க, விவாதத்துல பல பேர் சொல்றாங்க. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து இதுக்கு எதுவும் சொல்லல. அபிடவிட் வித்ரா பண்றதுக்கான
நடைமுறைகள் நமக்கு கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியல. அதாவது அதுதான் நான் சொல்ல வந்தேன். எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரிங்கிறது டாப் மோஸ்ட் அவர் வந்து ரீவிசிட் பண்ணணும்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கோம். அதான் பிஜேபியோட நிலைப்பாடு. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணுங்கிறதா. நீங்க இன்னைக்கு நேற்று இதே மாதிரி நிகழ்ச்சியில சொல்லும்போது கூட இப்பொழுது கூட 37 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் இந்த 45 நாளா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணா நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நேற்றிலிருந்து அன்னைக்கு அடுத்த சில மணி நேரங்களே ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான சைன். இன்றைக்கு முல்லை பெரியார் விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே 142 அடி உயரத்துக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கிறோம். குழந்தை இளைஞனா ஆவாங்கிறது உண்மைதான். ஆனா குழந்தை நாளைக்கே இளைஞனா ஆக முடியாது. அதற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொள்ள. அதனால என்ன இன்னைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு நீங்க சொல்ல மாதிரி ஒரு 30 நாட்களுக்கு பிறகுதான் இந்த அஃபிடவிட் பாஜக சொல்கிறது, கட்சி சொல்கிறது, அரசாங்கம் தரப்பிலிருந்து ஏன் விளக்கல? நாங்க கச்சத்தீவை மீட்பத்தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்ல. ஒரு நிமிஷம் சொல்றதை கேட்டுங்க. இப்போ இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கன்ஃபியூஷன் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதை வந்து கிளியர் பண்ணணும்னு அரசாங்கம் இப்ப முதலமைச்சர் சொல்லிருக்காங்க, கட்சியில இருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் திருப்பி வந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி வரும்பொழுது கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அட்ஜாயின்மென்ட் ஒரு 1.5 மாசம். ஒரு நிமிஷம் சொல்றதை கேட்டுக்கோங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்க 40 ஆண்டு காலம் 74 இன்னைக்கு 2014 40 ஆண்டு காலம் குழப்பத்தை செய்துவிட்டு இன்னைக்கு இவங்க சகோதரி பேசுறாங்க. அது வந்து நம்முடைய எல்லையிலேயே வரலன்னு 74, 76க்கு அப்புறம் தான் டிரா பண்ணாங்க லைனியே. அப்ப எல்லையில வராது. 74ல கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க. நீங்க 76க்கு அப்புறம் இது டிரா பண்ணீங்கன்னா இந்தியா பார்டர் ஸ்ரீலங்கா அது வெளிலதான் இருக்கும், நமக்கு வெளிலதான் இருக்கும். அது நேச்சுரலி இப்போ இதையெல்லாம் செய்துவிட்டு எல்லா குழப்பத்தையும் 40 ஆண்டு காலமாக செய்துவிட்டு இன்றைக்கு நாளைக்கே நடக்கணும்னா எப்படி நடக்கல? நாளைக்கே நடக்கும். உடனே நடக்கணும். இந்த கேள்வி ஏன் நீங்க இப்போ இல்ல போனபைடு பாருங்க. அப்படி செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மக்கள் முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, ரீவிசிட் பண்ணணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காலம் அப்படின்னு அவங்க கிட்ட மட்டும் சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் 5 வருஷம் மட்டுமல்ல 1974 ஒப்பந்தம் போடப்படுது. அதுக்கு பிறகு எமர்ஜென்சி முடிஞ்சு ஜனதா ஆட்சி வந்த பிறகு இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் வேற யாரும் இல்ல, அடல் பிஹாரி வாஜ்பாய். அதற்கு பிறகும் பாஜக ஆட்சி காலம் 6 வருஷம் நடந்தது. அப்பயும் எடுக்கப்படல, இப்பயும் எடுக்கப்படல. இப்பயும் நீங்க இதுக்கான முயற்சி எடுக்கலாம் போது இந்த கேள்வி இந்த விமர்சனம் அதிகமா இருக்கு. நான் பதில் சொல்றேன். ப்ளீஸ் கோ ஹெட். கண்டிப்பா பதில் சொல்றேன். பாருங்க, பிரச்சனைகள் எப்பொழுது வருகிறது? 90களில் ஆரம்பிக்க இந்த உள்நாட்டு யுத்தம் வரும்பொழுது அதிகமாக பிரச்சனை வரும்பொழுது தான் இது ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம், நாங்க கூட 3 மாநிலம் உருவாக்கினோம். தெலுங்கானா ஏன் உருவாக்கல அப்படின்னு கூட நீங்க இதே கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி டிமாண்ட் அப்ப இல்ல. நாங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது பெரிய அளவுக்கு அது டிமாண்ட் இல்ல. இப்ப ஏன் நார்த் ஈஸ்ட்ல வருது? நார்த் ஈஸ்ட்ல கூட இருந்தது, ஆனா பெரிய அளவுக்கு இல்ல. அதனால இல்ல ஒரு நிமிஷம், பாஜக தொடர்ந்த வழக்கே இருந்தது. எப்பொழுது இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குதோ அதை பத்தி அட்டென்ஷன் அப்பதான் வருது. வேஷ்டி பிரச்சனை இத்தனை நாளா வேஷ்டி கட்டுறாங்களா இல்லையா? அதே டிஎன்சில வேஷ்டியே கிடையாது. வரும்போது அதை பத்தி விவாதம் வருகிறது. இன்றைக்கு இதை பற்றி வந்திருக்கிறது. ஓப்பனா எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார்ல, ரீவிசிட் பண்ணணும் அரசாங்கத்தை கேட்டிருக்காரு. இது நல்ல விஷயம் தானே. யாராவது காங்கிரஸ்ல அப்படி சொன்னாங்களா? இப்ப இன்னைக்கு கச்சத்தீவு நம்மதே இல்லது அவங்களுதுப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இதை மாற்றணும் அப்படின்னா should we not give them some time? இல்லையே, அவங்கதான் இப்ப அபிடவிட்டே போட்டாங்களே. இதை நாங்க வந்து ரீவிசிட் பண்ணுவோம் உத்தரவாதம் இல்ல. ரீவிசிட் பண்றோம் இவர் சொல்றாரு. எங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் சொல்லிருக்காரு. எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சொல்லிருக்காரு. யார் சொல்லணும்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லணும். அவர் கச்சத்தீவு பற்றி டாக்டர் மன்மோகன் சிங் எதுவும் சொல்லல. அதனால வந்து என்ன சொன்னார்? நிறைய சொன்னார். சல்மான் குர்ஷித் சொன்னாரு, நாங்க தான் சொல்றோம்ல. அதே மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்தா இவங்க அந்த விட்ரா பண்ணட்டும். அந்த அபிடவிட்ட 20 நாள் ஆயிடுச்சு போட்டு. அடுத்த ஹியரிங் 2 ஹியரிங் வந்தாச்சு. ஒரு ஹியரிங்ல விட்ரா பண்ணலாம். விட்ரா பண்றோம் சொல்லலாம். அடுத்தது என்னன்னா ஒரு விஷயம், எங்க நிலைப்பாடு தான் கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம். சட்டம் அது, சட்டமும் அதுதான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க பாக்கணும். பாரம்பரியத்தை சொல்லி முதலமைச்சர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், சர்வதேச எல்லைகள் பிரிக்கப்பட்ட விஷயம் இன்பிட்வீன் நடுவுல இருக்கு. ஐநால தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அது, அதெல்லாம் இருக்கு.
சர்வதேச கோர்ட் அதை முடிவு பண்ணணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பேசும்போது நான் குறிக்கிறதே இல்லை. Let me complete. ரொம்ப சுருக்கமா if it is unconstitutional, Supreme Court should decide on that and then it should go to international court. அப்பவே முடிஞ்சிராது. இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுத்தாலும் இலங்கை அதை திருப்பி தந்துருமா? கிடையாது. அது சர்வதேச நீதிமன்றத்தில் போராடித்தான் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை வந்து ஒபே பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம். அதே நேரம் நம்முடைய பகுதி பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை பண்ணாதான் அது ஒப்பந்தம் இதுவாகுது. சட்டம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு ஒரு நடைமுறை காப்பாற்றப்பட்டு ஐநாவிலும் தீர்மானிக்கப்பட்டு எல்லைகள் தீர்மானிக்கப்படுது. சர்வதேச எல்லை தீர்மானிக்க பிறகு நான் இவர் பேசும்போது நான் குறுக்கிடல, எனக்கு அந்த வாய்ப்பை தரணும் முழுமையா. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இவர்களுடைய கட்சி தலைவர் செயலாளர்லாம் சொல்லக்கூடாது. இவருடைய நிலைப்பாடு முதலமைச்சரோட கோரிக்கை இவங்க ஏற்கிறாங்க இல்லங்கிறத, தமிழ்நாடு கோரிக்கை இவங்க ஏற்கிறாங்க இல்லங்கிறத இந்த விட்ரா பண்ணிட்டு இவங்க உடனே சொல்லிருக்கணும். அப்படி இல்லன்னா நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தை அவங்க கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதை வந்து நான் ஒரே ஒரு விஷயத்துல தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்னைக்கு இல்ல ஒரு விஷயத்தை இவர்கள் எங்களுடைய பொருளாதார விஷயமா இருக்கட்டும், எங்களுடைய திட்டங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு நேரடி மானிய திட்டமா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி கொலை வழக்காக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த விஷயமா இருக்கட்டும், அந்த அளவில் எதையுமே இவர்களால் உட்பட்டுதான் செயல்படுத்த முடியுமே தவிர நாங்கள் அப்படிதான் இருந்தோம். இவங்க வந்து எதையுமே இவங்க வந்து உண்மை நிலைமைக்கு வந்திருக்காங்க. சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மாறும், நிலைப்பாடும் மாறும். புரிஞ்சுக்கலாமே. எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சொன்னது போல அரசாங்கம் இதை ரீகன்சிடர் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சுஷ்மா ஸ்வராஜ் சொல்வாரா இந்த அபிடவிட் கச்சத்தீவில் இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடிக்க உரிமை இல்லை அப்படிங்கிற அபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதாரம் இதோ. இந்த அபிடவிட் மாற்றப்படுமா? அரசாங்கம் திரு முரளிதர் ராவ் அவர்களும் திரு ராகவன் அவர்களும் இவர்களை போன்றோரும் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் அரசாங்கம் செயல்படுத்துமா? பார்ப்போம். இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விஜயதரணி அவர்களுக்கும் கே டி ராகவன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.